தீனா, மேடம். குவார்டர்லி சேல்ஸ் ரிப்போர்ட் கேட்டிருந்தனே. ஐ நீட் த ரிப்போர்ட் இமீடியட்லி. ஓகே மேடம். இன்வெஸ்டர்ஸோட லஞ்ச் மீட் இருக்கு. ஐ நீட் டு ப்ரிப்பேர் a presentation for that. சோ அந்த ரிப்போர்ட்டை உடனே மெயில் பண்ணு. ஓகே மேடம். சார் ஏன் வாட்ஸ்அப் கால் பண்றாரு? சார், மீரா, what is happening there? வாட் ஹேப்பன் சார்? ஏதாவது ப்ராப்ளமா? Are you fine over there? சும்மா நடிக்காத மீரா. நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? நான் என்ன சார் பண்ண? I don't understand. உனக்கு புரியாது மீரா, உனக்கு புரியாது. This is not the first time you are doing this. சார் ப்ளீஸ், என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. வேலூர் லெதர் ஃபேக்டரி விஷயமா எனக்கு தெரியாம நீ அங்க ஏதாவது டீலிங் பேசுனியா? Come on மீரா, answer me. எஸ் சார், அந்த மயில் வாகனமே வந்து அவரே நிலத்தை முடிச்சு தரேன்னு சொன்னாரு. அதான். உடனே நீ ஓகேன்னு சொல்லிட்ட இல்ல? சார், நம்ம கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் வர்றது நல்லது தானே சார்? அதுக்காக நீ எந்த லெவலுக்கு வேணா போவியா மீரா? சார், வாட் ஹேப்பன் நவ்? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? Stop it மீரா, stop this nonsense. அனு அந்த ப்ராஜெக்ட் விஷயமா வேலூருக்கு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆன்சர் மீ மீரா, தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். Then why the hell you are doing this? சார், அது இங்க அதனால என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? இங்கனா சார்? ஐ மீன் வேலூர்ல. என்னாச்சு சார்? நீ பண்ண முட்டாள்தனத்தினால இந்த ப்ராப்ளம் அடிதடி வரைக்கும் போய் இப்ப கோர்ட்டுக்கு போக போகுது. மை காட், இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சார். பட் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். லெட் மீ ஹேண்டில் திஸ் சார். எந்த பிரச்சனையும் இல்லாம லேண்ட் நம்ம கைக்கு வரும். பிலீவ் மீ சார். This is the limit. I say stop your nonsense. இந்த ப்ராஜெக்ட் விஷயமா இனிமே நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. Am I clear மீரா? பட் சார், நான் இப்போ உன்கிட்ட ஒபினியன் கேட்கல. சாரி சார். இனிமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. Got it? எஸ் சார். நீ பண்ண முட்டாள்தனத்தால இங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பணையம் வச்சுதான் அந்த லேண்ட் நம்ம கைக்கு வரணும்னா அந்த ப்ராஜெக்டே எனக்கு வேணாம். சார், பட் நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அப்படி தரல. சந்திர பிரகாஷ் சார் கூட. I don't need your bloody explanation. சாரி சார். நம்ம கம்பெனி எத்திக்ஸ் உனக்கு மறந்து போச்சா மீரா? நீயும் ஒரு பொண்ணு தானே? Are you out of your mind? சாரி சார். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. I am giving you 5 minutes. Just 5 minutes. நீ யார்கிட்ட பேசணுமோ பேசி உன்னோட டீலிங்கை கேன்சல் பண்ணணும். Just 5 minutes. Am I clear மீரா? ஷியோர் சார். ஆனா ஐ திங்க் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. அந்த அனு தான் சேலஞ்சில ஜெயிக்கணுங்கிறதுக்காக. Just shut up மீரா. சார், ஹலோ ஹலோ சார். என்னாச்சு சாருக்கு? ஏன் இவ்ளோ கோவப்படுறாரு? மயில் வாகனம் திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டானா? ஆனா வேலூர்ல நடக்கிறது சார் எப்படி இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சிருக்காரு? How it's possible? இங்க அதனால என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? இங்கனா சார்? ஐ மீன் வேலூர்ல. யா, ஐ மீரா ஹியர். 2 weeks பேக் எங்க எம்டிக்கு ஸ்விஸ் போறதுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிருந்தேன். சூர்யா சார் போர்டிங் பண்ண டைம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? யா, ஐ வில் வெயிட். உள்ள வரலாமா மேடம்? மேடம், சூர்யா சாரை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு மேடம். சார் இல்லன்னு சொல்லி அமிச்சிருங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் உள்ள விடாதீங்க. ஓகே மேடம்.
எஸ். வாட்? கேன் யூ ப்ளீஸ் செக் அகைன்? வாட்? ஓகே. வாடி. என்னடி இது? பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஆமாமா, பாவம் பத்மா அண்ணி. ஐயோ, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடி. உங்க அப்பா சொன்னது அப்படியே சரியா இருக்கு. பேசாம சுப்பு கூப்பிடும்போது நம்ம அப்படியே கிளம்பி போயிருக்கலாம். இப்போ ஒண்ணு கெட்டு போல, வா கிளம்பி போயிடலாம். மா, என்னம்மா சொல்ற நீ? அன்னைக்கு கிளம்பி போயிருந்தா கூட தப்பு இல்ல. பிரச்சனை இவ்ளோ தூரம் வந்த பின்னாடி அது சரி பண்ணாம போனா ரொம்ப தப்புமா. என்னடி நீ எதையாவது சொல்லி ஏன் வாய் அடிக்கிற? இல்லம்மா, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னடி என்னெல்லாமோ சொல்ற? எனக்கு அப்படியே படபடன்னு வருது. இப்பவே எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. கெட்ட கெட்ட கனவா வருது. இந்த வீட்டுல இருக்கவங்களும் அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. இவங்க நிலத்தை வாங்குறதுக்கு தான் நம்ம இங்க இருக்கோம்னு தெரிஞ்சா எப்படி அவங்க முகத்துல எல்லாம் முழிக்கிறது? நீ எதையாவது சொல்லி என்னையும் டென்ஷன் ஆக்காத. எல்லாம் சரியாயிடும், நீ பேசாம இரு. அம்மா மகமாயி, இவளுக்கு நல்ல புத்திய கொடு. எங்க குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்திருமா? சார் வாங்க சார். என்ன சார் இப்படி? ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லன்னா நீ போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. நீ போய் குடிச்சுக்கடி. நான் சாரோட முக்கியமா பேசணும். மா, நான் சாருக்கு தான் கேக்குறேன். நீ போய் எடுத்துட்டு வா. சார், நான் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு யாரும் வேணும்னே இப்படி பண்றாங்க. நோ நோ, நாட் லைக் தட். நம்ம கம்பெனிக்கு இந்த நிலம் கிடைச்சா நல்லதுன்னு கம்பெனில யாராச்சும் வேற வழியில ட்ரை பண்ணிருக்கலாம். இப்படி நடக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல. அதானே, தலையில இடியே விழுந்தாலும் நீங்க உங்க ஆபீஸ விட்டு கொடுக்க மாட்டீங்களே. நீயும் அந்த ஆபீஸ் தானே ஆனு? நான் மீரா கிட்ட பேசினேன், வார்ன் பண்ணிருக்க. நீங்க ஏன் சார் இப்படி பண்றீங்க? இந்த விஷயத்துல நான் உங்களை தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்க இங்க வெறும் சுந்தரம்ன்றத மறந்துடாதீங்க. உன் விஷயத்துல தலையிட்டேன்னு யார் சொன்னா? நம்ம கம்பெனி எத்திக்ஸை மீறி சில விஷயங்கள் நடந்தது. அதை ஸ்டாப் பண்ண சொல்லி பேசினேன். சூரிய பிரகாஷா பேசினேன். புடிங்க புடிங்க. ஏய், கீழே ஒரே பிரச்சனைடி. என்னம்மா சொல்ற? அது அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. அவங்க அம்மா என்னமோ திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, வாமா போலாம். ஏய், நான் எதுக்கிட்டே அங்க நிக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. இது அவங்க வீட்டு பிரச்சனை. நம்ம அங்க போய் நிக்கணும். இவ்ளோ நடக்குது. ஒரு ஆம்பளை இப்படி தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நானே நொந்து போயிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இரு ராஜி. நொந்து போயிருக்கேன்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? நீங்க பெத்த பொண்ணு தானங்க அவ. தாலி பிரிச்சு கோக்குறதுக்குள்ள வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்காக நாம அவளை பெத்தோம்? உங்க வயிறு எரியல? ராஜி, நான் என்ன பண்றது ராஜி? நான் என்ன பண்றதா? என்ன கேள்விங்க கேக்குறீங்க? நீங்க போய் பேசுங்க உங்க அம்மா கிட்ட. என்ன கேட்டுட்டாரு நம்ம சம்பந்தி? போய் ஒரு நிலம், சூரிய வம்சத்துல சொத்துக்கா பஞ்சம், அதுவும் காலனா பெறாத அந்த தரிசு நிலம். அத உங்க அம்மாவால கொடுக்க முடியாதா? அப்படி என்ன வீம்பு உங்க அம்மாக்கு? அக்கா, நாம அத்தை கிட்ட பேசலாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். என்ன ஆளுக்கு என்ன பொறுமையா இருன்னு சொல்றீங்க? இன்னும் என்னத்த பொறுமையா இருக்கிறது? உனக்கு அவ பொண்ணு தானே ஜெயந்தி. அவளை இந்த வீட்டுல வாழ வெட்டியா விட்டுட்டு போயிருக்காங்க. என் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல வாழ வெட்டியா இருக்க கூடாது. அதுவும் பைசா பிரோஜனம் இல்லாத ஒரு தரிசு நிலத்துக்காக. அப்படி மட்டும் ஒரு வாழ வெட்டி பட்டத்தோட அவ இங்க இருக்கவே கூடாது. ராஜி, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத. உனக்கு அவ மகனா, எனக்கு அவ பேத்தி, சூரிய வம்சத்தோட பேத்தி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவங்க அவளை வச்சு சூரிய வம்சத்தோட மரியாதையையும் கௌரவத்தையும் விலை பேசுறாங்க. அது உனக்கு புரியலையா? உங்களுக்கு தான் அது புரியல. அவ உங்களுக்கு பேத்திதான். ஆனா அவ எனக்கு பொண்ணு. 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணு. ஏன் அத்த அந்த நிலத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாதான் என்ன? நம்ம கிட்ட இல்லாத நிலமா? என்ன ராஜி பேசுற? அந்த ஆளு மிரட்டி வாங்க பாக்குறா. அந்த ஆளை மன்னிப்பு கேட்க வைக்காம அந்த ஆள் கிட்ட பணிஞ்சு போய் பேச சொல்றியா? என் பொண்ணு வாழ்க்காத்த பணிஞ்சு போனா என்ன தப்பு?
அது நம்ம பூர்வீக நிலம். அதுல நாம மணிமண்டபம் கட்ட போறோம். போதும் அத்தை, கேட்டு கேட்டு காது புடிச்சு போச்சு. இத்தனை நாள் இல்லாம இப்ப என்ன திடீர்னு மணி மண்டபம்? அப்படியே கட்டுறதா இருந்தாலும் அதே இடத்துலதான் கட்டணுமா? வேற இடத்துல கட்டவே முடியாதா? என் பொண்ணோட வாழ்க்கையை விட உங்களுக்கு அந்த மணி மண்டபம் தான் ரொம்ப முக்கியமா போச்சா அத்தை? வீணா என்ன பேச வைக்காத ராஜி, பொறுமையாயிரு. இல்ல அத்தை, எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என் பொண்ணு வாழ்க்கையை விட உங்களுக்கு அந்த மணி மண்டபம் ரொம்ப முக்கியமா போச்சா? சொல்லுங்க அத்தை. ஆமா, எனக்கு மணிமண்டபம் தான் முக்கியம். அதுல சூரிய வம்சத்தோட கௌரவம் அடங்கி இருக்கு. இப்ப சொல்றேன், எல்லாருமே நல்லா கேட்டுக்கங்க. சீக்கிரமே பூமி பூஜையோட வேலையை நான் ஆரம்பிக்கத்தான் போறேன். என்ன நடந்தாலும் அங்க மணிமண்டபம் வரும், வந்தாகணும். அக்கா, இங்க வாடி. நீ ஏன் என் வயித்துல ராஜி, ஏன் என் வயித்துல பிறந்த? ராஜி, பிறந்த அக்கா, என்னக்கா பண்றீங்க? வாங்க இப்படி. நம்ம பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறீங்க. பொண்ணவே பொறுக்க கூடாது ஜெயந்தி. அதுலயும் இந்த சூரிய வம்ச குடும்பத்துல பொறுக்கவே கூடாது. இறக்கமே இல்லாத வம்சம் இது. பொண்ணு வாழ்க்கையே போனாலும் சூரிய வம்சத்தோட வரட்டு கௌரவம் தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிற குடும்பம் இது. அக்கா, ஏற்கனவே அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. நம்ம கொஞ்சம் பொறுமையா பேசலாம். பாவம் காவ. எனக்கு என்ன பயம்? நீ என்னமா சொல்ற? அவங்க வீட்ல பண்ண தப்புக்கு நீயே சூரிய வம்சத்தை குறை சொல்ற. எந்த நிலம் கேட்டாலும் தர, இந்த நிலத்தை மட்டும் கேட்காதீங்கன்னு அண்ணம்மா சொல்றத அவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? முதல்ல அவங்க என்கிட்ட இந்த பூர்வீக நிலம் வேணும்னு கேட்டப்போ எனக்கு சாதாரணமா தான் தெரிஞ்சது. ஆனா இப்ப நடக்கிறதையெல்லாம் பார்த்தா இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் யோசிச்சா அண்ணம்மா சொல்றதுல தப்பே இல்ல. உனக்கு கல்யாணம் முடிஞ்சு தாலி கூட பிரிச்சு கோக்கலடி. அதுக்கு என்னமா பண்றது? நேத்து வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க என் அண்ணம்மாவை இப்படி பேசிட்டு போறாங்க. அத பத்தி யோசிக்காம நீ ஏமா யாருக்காகவோ பேசிட்டு இருக்க? யாருக்காகவோ பேசலடி, நான் உனக்காக மட்டும்தான் அழறேன். எனக்காக நீ அழாதமா. எனக்கு இப்ப ஒண்ணும் ஆகல. எனக்கு எப்பவும் சூரிய வம்சத்தோட கௌரவம் தான் முக்கியம். அண்ணம்மாவோட மரியாதை தான் முக்கியம். என் அண்ணம்மா எந்த நேரத்திலையும் யாருக்காகவும் தலை குனிய கூடாது. என்ன ஆனாலும் சரி, அந்த இடத்துல அண்ணம்மா ஆசைப்பட்ட மாதிரி தாத்தாவோட மணி மண்டபம் வந்தே ஆகணும். என்ன மீராஜி, வேலூர் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுதா? எப்போ ஃபேக்டரி ஓபன் பண்ண போறோம்? ரிப்பன் நீங்க கட் பண்றீங்களா இல்ல அனு மேடமா? பங்கஜ், நானும் ஏகப்பட்ட எரிச்சல்ல இருக்கேன். நீங்களும் சேர்ந்து இரிட்டேட் பண்ணாதீங்க. இரிட்டேஷன் நாட் குட் மீராஜி. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது, அப்புறம் என்ன உங்களுக்கு டென்ஷன்? பங்கஜ், சூர்யா சார் இப்ப எங்க இருக்காரு? நீங்க தானே டிக்கெட் புக் பண்ணீங்க. ஆனா நீங்க தானே ஏர்போர்ட்ல போய் டிராப் பண்ணீங்க. ஏர்போர்ட்ல தான் நான் டிராப் பண்ணேன். அதுக்கு பின்னாடி எவ்வளவோ நடந்திருக்கலாம். சார் ஃப்ளைட்ல ஏறி இருக்கலாம், ஏறாமலும் இருந்திருக்கலாம். சோ உங்களுக்கு தெரியும். சோ இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. பங்கஜ், இட்ஸ் இனஃப். சார் ஸ்விஸ்க்கு போனாரா இல்லையா? மீராஜி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது. நல்லது. பங்கஜ், மறைக்காம நேரடியா சொல்லுங்க. சார் இப்ப எங்க இருக்காரு? எங்கேயாச்சும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சா சொல்றேன். This Pankaj is too much. மேடம், அவரு போவே மாட்டேங்கிறார் மேடம். சூர்யா சார் எங்கன்னு கத்துறாரு மேடம். What? என்ன பண்றாங்க நம்ம செக்யூரிட்டிலாம்? முதல்ல செக்யூரிட்டியை வர சொல்லுங்க. ஓகே மேடம். நீங்களே இதெல்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் கூட என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்பீங்க, இடியட். ஓகே மேடம்.
இதை அப்டேட் பண்ணு. ஓகே மேடம். யாரா இங்க சூரிய பிரகாஷ்? எங்க அவன்? Who the hell are you? ஓ, நீ இங்க தான் இருக்கியா? நீ தான அன்னைக்கு நிலத்தை ஏமாத்தி புடுங்க வந்தவ. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார் லேண்டையும் ஏமாத்தி எடுக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. உன்கிட்ட என்ன பேச்சு? எங்க அந்த சூரிய பிரகாஷ்? உன்னை பேச விட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? ஏய், எங்கடா இருக்க? கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. இப்படிதான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ள வந்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களா? யாரு ரவுடி? நானா நீங்களா? ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு வெக்கமே இல்லாம பேசுறியே. நீயும் ஒரு பொண்ணு தானே? யூ இடியட். என்ன பார்த்துட்டு நிக்கிற? இவன் எப்படி உள்ள வந்தான்? சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டார் மேடம். என்ன பண்றாங்க நம்ம செக்யூரிட்டி எல்லாம்? கால் பங்கஜ் இமிடியட்லி. ஏய், நீ யார வேணா கூப்பிடு. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. இந்த ஆபீஸ் என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஹலோ ஹலோ, இங்க பாருங்க. விடுங்க. பாருங்க. விடு. விடுடா. விடுடா. wait, விடுங்க பாருங்கல. he is behaving like a mad. Where is பங்கஜ்? 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 விடுடா. பாருங்க. விடுடா. சார் 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 இருங்க. யாரா நீ? என்ன வேணும் உனக்கு? சுரேந்திர ஆளா நீ? சூரியவம்ச ஆள்ரா. கேட்டுச்சா? சூரியவம்ச ஆளு. நீங்க எல்லாம் கார்ப்பரேட் குரூப்பா இல்ல கந்து வட்டி குரூப்பா? ஆளை வச்சு அடிக்கிறீங்க. உனக்கு என்ன வேணும் இப்போ? உன்கிட்ட என்னடா பேச்சு? எங்க ஒளிஞ்சிருக்கா அந்த சூரிய பிரகாஷ் ஃப்ராட்? பயந்துட்டானா? ஹேய், இங்க பார், நான் பொறுமையா சொல்றேன். இங்க வந்து கத்திர வெள்ளம் வச்சுக்காத. சூரிய பிரகாஷ் சார் எங்களோட எம்டி. மரியாதையா பேசு. இன்னொரு வார்த்தை உன் வாயில தப்பா வந்துச்சுன்னா அடுத்த வார்த்தை பேச நீ உயிரோடயே இருக்க மாட்டேன். விடுங்க அவனை, விடுங்க. நியாயம் பேசினா கொலை செய்வீங்களா? ஊர்க்காரங்களோட இங்க வந்து இறங்குனேன்னு வெய்யே, ஒருத்த மிஞ்ச மாட்டீங்கடா டேய். நீ யார வேணா கூட்டு வா. இப்ப முதல்ல கிளம்பு. பாக்கலாம்டா, பாக்கலாம். எங்க வீட்டு பொண்ணு அள வச்சுட்டு எங்க பூர்வீக நிலத்துல எப்படி ஃபேக்டரி கட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன்டா. சூரிய வம்சத்துக்காக எங்க ஊரே கூடி நிக்குண்டா. இதோ நிக்கிறாளே, அவளை கேட்டு பாரு. அன்னைக்கு எங்க ஊர் எப்படி கொந்தளிச்சுதுன்னு. சரி, நீ கிளம்பு. உங்க ஃபேக்டரிக்கு ஒட்டு மொத்தமா ஸ்டே வாங்குறேன்டா. அப்ப தெரியும் சூரிய வம்ச குடும்பம்னா என்னன்னு. சரி, நீ போ. போயிட்டு லீகலா வா. லீகலா பேசிக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி ஆபீஸ்க்குள்ள வந்து கலாட்டா பண்ணாத. கிளம்பு. போறேன்டா, போறேன். ஆனா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்கு? அப்படி என்னடா உங்களுக்கு ஈகோ? மனுஷங்களாடா நீங்க எல்லாம்? சீ. Okay guys, get back to your work. I said get back to your work. பங்கஜ், எங்க போனீங்க பங்கஜ்? எங்க போனாங்க உங்க செக்யூரிட்டி எல்லாம்? நீங்க என்ன பண்ணீங்க மீராஜி? வாட்? ஒருத்த இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஆபீஸ்க்குள்ள வெறியோட கத்துறான்னா நீங்க என்ன பண்ணீங்க மீராஜி? நீங்க என்ன பங்கஜ் என்ன क्वेश्चन பண்றீங்க? மீராஜி, உங்களை பாக்குறதுக்கு மயில் வாங்கணும் உங்க வீட்டுக்கு வந்தானா? உண்மையா? என்னையுமா ஃபாலோ பண்றீங்க பங்கஜ்? சூரிய பிரகாஷ் சாரியே நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் பங்கஜ், அது ஒரு கேஷுவல் மீட், நத்திங் எல்ஸ். அந்த கேஷுவல் மீட் தான் இப்ப நம்ம ஆபீஸ இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்கு. மீராஜி, நீங்க செய்யற ஒவ்வொன்றும் உங்களுக்கு எதிராக தான் வந்து நிக்குது. இதுவும் அப்படி ஆகாம பாத்துக்கங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன விஷயம் இல்ல. அக்கா, மாப்பிள்ளை உன்னை தேடி வருவாரு, நீ ஃபீல் பண்ணாத. அவ எங்கடா ஃபீல் பண்றா? அழுத்தக்காரி. இவ என் பொண்ணான்னு இருக்கு. அண்ணம்மா மாதிரியே இவங்களும் தைரியமா இருக்காங்க. நீ சொல்றதும் சரிதாம்மா. அப்படியே இவ அவங்கள மாதிரி தான் இருக்கா. எனக்கே இப்பதான் உரைக்குது அது. பொண்ணுங்க தைரியமா இருக்கிறது நல்லதானே ஆண்டி? அதுக்காக புருஷனே வேணான்னு இருக்கறதா? இல்ல ஆண்டி, சந்திர பிரதர் சொன்ன மாதிரி அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு
பத்மானிய கூட்டிட்டு போவாங்க பாருங்க. சின்ன பையன் அவன் தான் உளறானா? நீயும் என்னம்மா? நீங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கீங்க. பெரியவங்களோட வீம்பு வரட்டு பிடிவாதம்லாம் இன்னும் உங்களுக்கு புரியல. அவங்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, எப்படி இறங்கி வந்து பேசுவாங்க? ஏன் பேசணும்? இந்த காலத்துலயுமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு பாக்குறாங்க? இதுக்குதான் சொன்னது, உங்களுக்கு அனுபவம் பத்தாதுன்னு. காலம் என்னதான் மாறினாலும் சில விஷயங்கள் மாறவே மாறாது. அவங்க இறங்கி வர மாட்டாங்க. என் மாமியாரும் இறங்கி வர மாட்டாங்க. அவங்க வரலனா என்ன, நாம போவோம். என்ன சொல்ற சாம்? இல்ல பெரியத்த, அவங்களுக்கும் ஈகோ இவங்களுக்கும் ஈகோ, நமக்கு என்ன, நாம போலாம்ல. சூப்பர் ஐடியா சாம், இது எனக்கு தோணவே இல்ல பாரு. ஸ்ரீனிவாசன் ப்ரோவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றவரே இல்ல. அவரு பத்மானிய அவ்வளவு லவ் பண்றாரு. அவங்க அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம். நாம போய் பேசினா இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பெரியாத. யார்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கைக்காக இப்படி அல்லாட வச்சுட்டாங்களே. அப்படிலாம் எதுவும் நடக்காது பெரியாத. நாம போய் பேசினா எல்லாம் சரியாயிடும். இல்ல சாம், அவங்க அப்பாவை அவ்வளவு ஈஸியா சமாதானப்படுத்த முடியாது. பத்மாக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? அவரை கன்வின்ஸ் பண்ண முடியலனா என்னம்மா, நம்ம மாப்பிள்ளைய கன்வின்ஸ் பண்ணுவோம். அவரு சரின்னார்னா அவரை நம்ம வீட்டோட கூட்டிட்டு வந்துருவோம். கரெக்ட் பிரதர், இது நடக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா இது எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியல. சொன்னா ஒத்துப்பாங்களான்னு டவுட்டா இருக்கு. ஆன்ட்டி, நீங்க தான் அண்ணம்மா கிட்ட பேசணும். சரி, நானே போய் பேசுறேன். இந்த வீட்ல என் பொண்ணுக்காக நான் தான் பேசி ஆகணும்னு ஆயிப்போச்சு. அவங்க அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும்போது என் பொண்ணை பத்தி இங்க யாருக்கு என்ன அக்கறை? உனக்கு இப்ப என்ன வேணும்? உடனே பூர்வீக நிலம் தான் வேணும்னு சொல்லாத. வேற என்னவா இருந்தாலும் சொல்லு. அப்பப்பா, என்ன அக்கறை நிலத்து மேல? எத்தனை தடவை கெஞ்சினாலும் நீங்க அந்த நிலத்தை தரப்போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். அதான் சாட்சிக்காரன் கால்ல விடுறத விட சண்டைக்காரன் கால்ல விடுறது மேல்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நானே அவங்க கிட்ட போய் பேசி பாக்குறேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என் பொண்ணை ஏத்துக்கணும்னு கேட்டு பாக்குறேன். பொண்ணு பெத்துட்டு ரோஷம் பார்த்தா முடியுமா? இல்ல மாப்பிள்ளையே வேணான்னு தலை முழுகிட்டு இருக்க எல்லாரையும் மாதிரி என்னால முடியாது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத ராஜி. இப்ப நீ போய் அவங்க வீட்டுல நிக்கிறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. நம்ம சூரிய வம்சத்தோட மானம் போறத தவிர வேற எதுவும் நடக்காது. நான் சொல்றத கேளு. 2 நாள் விஷயத்தை ஆற போடு, அப்புறமா பேசிக்கலாம். ஆற போடுற விஷயமா இது? சரி விடுங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட தெம்பில்ல. உங்களுக்கு நீங்க கண்டதை காட்சி கொண்டதை கோலம். எனக்கு அப்படி இல்ல. என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம். என் மகளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்காம என்னால ஒரு நொடி கூட இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க கையில கால்ல விழுந்தாவது என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். ராஜி, அண்ணம்மா, ராஜி, ராஜி, விடு அண்ணம்மா, அவ போய் பேசி பார்க்கட்டும். இல்ல சாரதா, இது சரியா வராது. இப்படி கெஞ்சி ஒரு பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புனா அவளுக்கு அங்க என்ன மரியாதை? இது சரிப்பட்டு வராது சாரதா. பொண்ண பெத்தவ அவ, தான் போய் பேசினா சரியாயிடும் நினைக்கிறா. போயிட்டு வரட்டும், நீ அமைதியா இரு. அம்மம்மா, பெரியத்த தனியா போறாங்க, பாவம். நாங்களும் அவங்க கூட போயிட்டு வரோம் அம்மம்மா. சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க, அதுவும் நல்லதுக்கு தான். அனு, அது நான் பாத்துக்கிறேம்மா. சந்துரு வா.
யாருப்பா வந்திருக்காங்க? பத்மா வீட்ல இருந்து வந்திருக்காங்க. நிலத்தை தரேன்னு சொன்னா மாத்திரம் வீட்டுள்ள வரட்டும், இல்லைன்னா அப்படி திரும்பி போக சொல்லுங்க. வாங்க சம்மந்தியம்மா, வாங்க எல்லாரும் வாங்க. சம்மந்தியம்மா, என் பொண்ணு அங்க இன்னமும் அழுதுட்டே இருக்கா. அவளை பார்த்தா பாவமா இருக்கு. அவ கட்டின தாலியோட ஈரம் கூட இன்னும் காயல. முதல்ல உள்ள வாங்க, பேசிக்கலாம். வாங்க சம்மந்தி, வாங்க உள்ள வாங்க. என்னங்க, சம்மந்தியம்மா வந்திருக்காங்க. மாப்ள, மா ப்ளீஸ் அழாத, நாங்க போய் பேசி பார்க்குறோம். பேசுங்க பேசுங்க, எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு மாத்திரம் சொல்லிட்டு போயிடுங்க. என்ன ப்ரோ, நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. பத்மா அண்ணி அவ்வளவு லவ் பண்ணீங்க, இன்னைக்கு உங்க அப்பா சொல்லிட்டாருன்னு நீங்க பாட்டுக்கு அவங்கள அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. என்னால நம்பவே முடியல பிரதர். இப்படி பண்றது நிஜமாவே நீங்க தானே? எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. பெரியவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. ஆனா நம்ம ஜெனரேஷன் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஆமா பிரதர், பத்மா அண்ணி நீங்க வந்ததுல இருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. பாவம் பிரதர் அவங்க. எங்க அக்கா வேணும்னு தானே எங்களுக்கே தெரியாம எங்க வீட்டுல மறைஞ்சிருந்தீங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களா மாமா? எல்லாம் இப்ப நடந்த மாதிரி இருக்கு, ஆனா அதுக்குள்ள நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. இது எங்களாலேயே தாங்கிக்க முடியலையே. பத்மா அண்ணி எப்படி தாங்கிப்பாங்க? எங்க அம்மா இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. அவங்க அழறத என்னால பார்க்கவே முடியல. தன்னோட சுய கௌரவம், மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்களும் பத்மா அக்காவும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக திரும்பவும் இங்க வந்து நிக்கிறாங்க மாமா. ஆஃப்டர் ஆல் ஒரு நிலம், அதுக்காக பத்மா அண்ணி அங்கே இருக்கட்டும்னு சொல்றீங்களே பிரதர். பதில் சொல்லுங்க பிரதர், பதில் சொல்லுங்க மாமா. பத்மா நேத்து வந்தவ, நீங்க எல்லாம் அவ மூலியமா வந்த புது சொந்தம். ஆனா எங்க அப்பா எனக்கு அப்படி கிடையாது. அவர் தான் எனக்கு எல்லாம். அவர் சொல்றது தான் எனக்கு வேத வாக்கு. அவர் கேட்ட நிலத்தை கொடுங்க, அடுத்த நிமிஷமே பத்மா இங்க இருப்பா. அப்பா கேட்ட நிலத்தை கொடுத்தா நான் பத்மா கூட சந்தோஷமா வாழ தயார். என்கிட்ட மாறி மாறி கேள்வி கேட்டு டைமை வேஸ்ட் பண்ணாம போய் ஆக வேண்டியதை பாருங்க. அவன் ஏன் புள்ள. என்னாச்சு? இங்க இருந்து என்ன கன்வின்ஸ் பண்ணதுக்கு பதிலா உங்க வீட்டுக்கு போய் உங்க மாமியாரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணு. சொந்த பேத்துக்கு ஒரு சின்ன நிலம் கூட தர மாட்டாங்களா? ஊர்ல இல்லாத அதிசயம் மாதிரினா இருக்கு. இல்ல அங்கிள், ஸ்ரீனிவாசன் பிரதர் பத்மா அண்ணியை எவ்வளவு லவ் பண்ணாருன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க கம்பல் பண்றதுனாலதான். நிறுத்து. நீ யாரு? எங்க வீட்டுல வந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நானும் அப்பத்தேந்து பார்த்துட்டு இருக்கேன், பெரிய விளையாட்டம் பேசுற. நீயே ஒரு தண்ட சோறு, உன்னை வீட்டுல வச்சு அண்ணம்மா சோறு போடுதுன்னா அங்கேயே நீ நிக்கணும். என் வீட்டுல வந்து நியாயம் பேசாத. அது உனக்கு ரைட்ஸும் கிடையாது, புரியுது இல்ல? போற இடத்துல உன்னை சேர்த்துக்கிட்டு மரியாதை கொடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறியா? இனிமே இந்த வீட்டுல உன் குரலே கேட்க கூடாது. கிளம்புங்க முதல்ல. என்ன சம்பந்தியமா,
இந்த மாதிரி தான் சின்ன பசங்களை பேச கூட்டு வருவீங்களா? அந்த 2 பேருக்கும் உங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சூரிய வம்ச குடும்பத்துக்கு மரியாதை எல்லாம் ஒண்ணும் தெரியாதா? ஒண்ணும் நல்ல இடத்துல பொண்ணு எடுத்தேன். வாங்க சம்பந்தி. வரவெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கிளம்புங்க. என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க சம்பந்தி. பெரிய மனசு பண்ணி என் பொண்ணை ஏத்துக்கோங்க. என்னம்மா இங்கேயே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அந்த வீட்டோட பெரிய மருமக தானே நீங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா? போய் நிலத்தை கேளுங்க. தராட்டா எப்படி கேட்டா தரவங்களா அப்படி கேளுங்க. சம்பந்தி என்ன பண்றீங்க? நான் என்ன சொன்னாலும் தர மாட்டேங்கிறாங்க. என் நகை கேட்டீங்கனாலும் நான் கொடுத்துருவேன். என் உயிரை கேட்டாலும் கொடுத்துடுறேன். அந்த நிலம் எங்க குடும்பத்தோட பூர்வீக சொத்து. அத நான் எப்படி தர முடியும்? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சம்பந்தி. எந்திரிங்க முதல்ல. என்னப்பா பாத்துட்டு இருக்க? உங்க அம்மா கூட்டிட்டு போ முதல்ல. அவங்க உயிரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எழுந்துருமா. அம்மா வாமா போலாம். பத்மா உங்களை எவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா நீங்க இப்படி பேசலாமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மாப்ள. உங்களால கொடுக்க முடியாத ஒண்ணு நாங்க கேட்டிருந்தா கூட நீங்க இப்படி எல்லாம் பேசலாம். ஆஃப்டர் ஆல் ஒரு நிலம் தானே, அதை கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? இன்னும் அவங்ககிட்ட என்ன பேச்சு? அவன் மனசை கலைக்க பாக்குறீங்களோ? பெரியத்த, இப்படி எல்லாம் ஒருத்தரால பேச முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மனிதாபிமானமே இல்லாம ஒருத்தரால இப்படி இருக்க முடியுமா? என்னால நம்பவே முடியல. வாங்க போலாம். என் கைய மீறி என்னெல்லாமோ நடக்குது சாரதா. கவலைப்படாத என்னம்மா, எல்லாம் சரியாயிடும். நம்ம குடும்பத்து மேல ஏதோ கண்ணு பட்டிருக்கு. திருஷ்டி கழிச்சா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். இந்தாங்கம்மா. இவ்வளோ பெரிய மனுஷன் சூர்யா சார் இங்க வந்து இப்படி எல்லாம் பண்றாரு. இல்ல அந்த அணுகம் சொல்லணும், அவ்வளவுதான் இப்படி எல்லாம் நடக்குது. மேடம் 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 என்னையா? என்ன மேடம் நீங்க மட்டும் தனியா போறீங்களே, என்ன பிளான்? பிளானா? அடுத்த பிளான் என்ன? அது சரி, என்ன நீங்க மாடம் கூப்பிடுறீங்க? நல்லா தங்கச்சி அப்படின்னு வாய் நிறைய கூப்பிட வேண்டியது தானே? எனக்கு எல்லாம் தெரியும் மேடம். எல்லாம் தெரியுமா? என்ன தெரியும்? அந்த ஆளு ஒரு லூசுமா. ஆமா அப்படிதான். அதுக்கு என்ன போ? என்ன இப்போ? என்ன இப்போ? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமே இல்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க எத்தனை பேர் இருக்கீங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேசி அண்ணம்மாவை சமாதானப்படுத்த முடியாதா? உங்க அண்ணனுக்கு தானே நினைவெல்லாம் கட்டுறாங்க, நீங்க போய் பேசலாம்ல. ஐயோ, இந்த வீட்ல எங்க அண்ணனுக்கு ஒரு போட்டோவே அதிகம். இதுவே அவருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. இதுல நினைவு எல்லாம் வேறையா? நினைவு எல்லாம் வச்சா மட்டும் அவருக்கு தெரிஞ்சிட போதா? அதுவும் இல்லாம அந்த நினைவு இல்லத்தை அந்த இடத்துல கட்டினாதான் நிக்குமா, இல்லாட்டி போனா நிக்காதா? இத சொன்னா என்ன லூசு பயங்கறாங்க. கரெக்டா சொன்னீங்க. நான் எப்பவுமே கரெக்டா தான் பேசுவேன் மேடம். இல்ல இல்ல, உங்களை லூசுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே, நான் அத சொன்னேன். அதாவது இப்ப நீங்க டியூட்டில இருக்கீங்கங்கறத நான் புரிஞ்சுக்கணும், அதானே? டியூட்டியா? ஐயோ, உங்களோட ஒரே காமெடி அங்கிள். நீங்க போய் உங்க அண்ணி கிட்ட பேசலாம்ல. நீங்க போய் பேசினா இந்த பிரச்சனை ஒரே நொடியில தீந்துரும் பாருங்க.
என்ன கோத்து விட பாக்குறீங்க. ட்ரைனிங் ட்ரைனிங் அப்படி. நீங்க சொன்ன உடனே நான் போய் கேட்டுவேனா? எனக்கு எதுக்குங்க வம்பு? ஒரு வாரமாவே எனக்கு நேரம் சரியில்லைங்க. ஒருத்தன் இங்க வச்சேன் அங்க வச்சேன்னு சொல்லியே மிரட்டிட்டு இருக்கான். இன்னொருத்தி ஒருத்த பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்க்க கூடாது நான் ஒதுங்கி போனா என் பின்னாடி ஒரு பட்டாளமே நிக்குது. வர வர என் பாக்கெட்ல கைவிடவே எனக்கு பயமா இருக்குங்க. நல்லா இருந்த வீடும் 4 போலீஸும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நிலைமை தாங்க எனக்கும். இதுல நான் போய் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி இருக்கிற மரியாதையை நான் எங்க கெடுத்துக்கணும்? அதுவும் இல்லாம இப்பெல்லாம் நினைவே இல்லம் கட்டுறது தாங்க ட்ரெண்டிங். கட்டட்டும் விடுங்க, லூசு பயலங்க. நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன யாரு வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம், நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. நீங்க எது சொல்லணும்னாலும் நீங்க மட்டும் ஏன் எப்பவுமே தொடர்பே இல்லாம பேசுறீங்க? இல்ல நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நன்றிமா. சரி, எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? அப்படின்னா? அப்படின்னா சந்தேகம். ஆமா, அந்த சுப்பிரமணி எதுக்காக திடீர்னு ஊருக்கு கிளம்பி போனாரு? எதுக்கோ போனாரு. அது ஏன் கேக்குறீங்க? அது பெரிய கதை. நானே சுப்பு இல்லாத சோகத்துல இருக்கேன். நீயுமா தங்கச்சி? ஆமா அண்ணே, எனக்கு சுப்பு தான் எல்லாம். ஐயோ, உங்களோட பேசிட்டு இருந்ததுல நான் எதுக்கு மேல வந்தேனே மறந்து போச்சு. அடச்சே, கள்ளக்காதல் படுறதுக்குன்னே சூரிய வம்சம் குடும்பத்துக்குள்ள வந்திருக்காங்களா? அண்ணி என்னடான்னா என்ன சுத்தி போலீஸ போட்டுட்டு நினைவே இல்லம் கட்ட போறேன்னு வேண்டாத வேலையை இழுத்து விட்டுட்டு இருக்கு. இந்த போலீஸுங்க ஆளாளுக்கு லவ் பண்ணிட்டு தெரியுதுங்க. இத சொன்னா என்ன ரூசு பயங்கரானுங்க. நடக்கட்டும் நடக்கட்டும், எவ்வளவு தூரம் போகுமோ போகட்டும். சூர்யா, என்னப்பாச்சு? இப்படி ஒரு மாதிரி இருக்க? ரொம்ப மோசமான ஆளுங்க அண்ணம்மா. நாம நினைச்சதை விட மோசமா இருக்கானுங்க. யாருப்பா, என்னாச்சு? எல்லாம் அந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி ஆளுங்க தான். கார்ப்பரேட் கம்பெனிங்கிற பேர்ல ரவுடிங்களை வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த சூரிய பிரகாஷ். தம்பி, அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி.